தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி வேறு கருத்து. ராகுல் காந்தியின் கருத்து வேறாக உள்ளது. இதனால் காங்கிரஸ் என்ற கதவை சாத்திவிட வேண்டும். காங்கிரஸ் கட்சியில் நல்லவர்களாக இருந்தவர்கள் இன்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் உள்ளனர். காமராஜர் காலத்தில் கதர் சட்டை போட்ட எத்தனையோ பேர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு வந்துவிட்டனர். அண்ணன் ஜி.கே. வாசன் தலைமையை ஏற்று அவர்கள் வந்துள்ளனர். மூப்பனார் காலத்தில் இருந்தே இந்த பக்கம் வந்துவிட்டனர். இன்று இருக்கும் காங்கிரஸ் என்பது இந்திரா காங்கிரஸ். காமராஜரை எதிர்த்து அவரை தோற்கடிக்க வேண்டுமென்று பாடுபட்ட காங்கிரஸ் தான் இன்று காங்கிரஸ் கட்சியாக உள்ளது. ஆகவே காங்கிரஸ் கட்சி அழிந்து கொண்டு இருக்கும் கட்சி. அதற்குதான் தலைவரே ஒரு சான்று. இன்று தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் எப்படி இருக்கிறார் என்று நீங்களே பாருங்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இந்த பக்கம் அந்த பக்கம் சண்டையிட்டு 2026 சட்டசபை தேர்தலில் நடுரோட்டில் நிற்பார்கள். அதற்கான எல்லா வேலையையும் ஆரம்பிச்சிட்டாங்க. குதிரை பேரம் பேசுறாங்க, ஆட்சியில் பங்கு கேட்கிறாங்க, அதிக சீட் வேண்டும் என்று கேட்கிறார்கள். இது எல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விஜய் பக்கம் போவோம் என்கிறார்கள். அடிக்கடி காங்கிரஸ் மேலிட தலைவர்கள் தமிழக தலைவர்களை சமாதானம் செய்ய வாரம் வாரம் வருகிறார்கள். அவர் போடும் இண்டிகோ டிக்கெட்டிற்கே காங்கிரஸ் கட்சியின் கஜானா காலியாகிவிடும் போல் உள்ளது. அவ்வளவு பேரை அனுப்பி வைக்கிறார்கள். இந்தியாவில் எப்படி காங்கிரஸ் கட்சி இல்லையோ அதேபோல் தமிழகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக காங்கிரஸ் கட்சி தேய்ந்து கொண்டுள்ளது என்று சரமாரியாக விமர்சனம் செய்துள்ளார்.